பண்ணுறது லவ்லி பாய் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் விளாட போகிறோம். ஓகே, நான் வந்து ஸ்டீவ் எடுத்துக்கிறேன். நான் ஸ்டீவ் எடுத்துக்கிறேன். என் சிஸ்டர் வந்து என்ன எடுத்துக்கிறாங்க? ஸ்னோமேனா எடுத்துட்டில்ல வீடு பக்கத்தில் எடு. பக்கத்தில் இங்கே ஒரு பக்கத்தில் வீடு கொடுப்பாரு. அது பக்கத்தில் இங்கே வா. பரவாயில்ல, எடுத்துக்கோ. பக்கத்துலேயே நம்மளுக்கு இருக்குது. நம்ம பேச கொஞ்சம் வசதியாக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இல்லை, அவங்க நிறைய இது ஃப்ரீயாக தராங்க. ஒரு செகண்டுக்கு 8 ரூபா கிடைக்குது. கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஆமாம் கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாரா நாங்கள் போடுற வீடியோ தான் உங்களுக்கு தினமும் வரும். பெல்லைக்கான ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு தினமும் வரும். ஓகே, பர் செகண்ட் நம்மளுக்கு 16 ரூபா, ஒரு 8 ரூபா கிடைக்குது. குட். எவ்வளோ மை குஃபியா இப்போ அவனை இப்போ மை பஃபில் அவனை இப்போ இருக்கிறதுலே அதிகமான காசு 6 மில்லியன் வச்சுக்கிறான். ஸோ அவனை ரிச்சஸ்ட் பர்சன். நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு ட்ராப்பர் வாங்கி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ராப்பர் நீங்கள் அந்த கேம் விளாண்டியே இல்லை, என்ன டைக்கூன் கேம் நீங்கள் விளாண்டாலும் கண்டிப்பாக இது கட்டுங்க. ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு வேகமாக காசு சேரும். நீங்கள் மற்ற இதெல்லாம் வேகமாக இது பண்ண முடியும். இப்போ நான் பேஸ் வாங்கினேன். ஆக்சுவலி இன்னொன்று ட்ராப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். மணி மிஷின் தான். ஓகே, அப்புறம் வீடு கட்ட போய். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் காசு எடுத்துருவேண்ணா. மணி மிஷினா? ஓகே, நான் இப்போ கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, அப்படியே அந்த கேமில் அது போடுறோம் மணி மிஷின்ங்கிற. உனக்கு வந்துருச்சு அது? நான் வாங்கிட்டேன். எப்படி இல்லை இது பண்ணணும்? அந்த மணி மிஷின் அதுக்கடுத்து நிறைய இது வரும். எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது மணி மிஷின். ஒன்றுமும் இது மணி மிஷின் பாஸ். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம வேணால் பார்ட் 2 போடலாம். பார்ட் 2 வேணா சொல்லுங்கள் கைஸ். ஆமாம், இல்லைன்னா நம்ம ஒரு வீடியோவில் முடிச்சுட்டலாமா? ஒரு லிங்கர் பூஸ்டர் நீங்கள் இருக்குதா? ஓகே ஓகே, என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க ஒரு ஜாயிண்ட் ஆகிக்கிறாங்க. ஓ, இப்போ புரியுதுங்க. இப்போ இதுலேருந்து காசு கொஞ்சம் வேகமாக வரும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 8 ரூபா கிடச்சிருந்துச்சுல, இப்போ 32 ரூபா, இல்லை 16 ரூபா. நைஸ் நைஸ் நைஸ். ஹாஜர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஓகே 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 ஓ, நான் என்ன எதுவுமே வாங்கல. இல்லை, இவங்க தான் என் ஃப்ரெண்டு. எங்க நான் ஹாய் அனுப்பிட்டு வரேன். அந்த ஹாஜர்ன்றவங்க எங்கே இருக்கிறாங்க? இங்கே நிற்கல, பச்சை வீட்டு பக்கத்தில். அங்கே பச்சை கலரில் பெரிய வீடு இருக்குதா? ஹாய். அங்கே யாருமே இல்லையா? ஓகே, இப்போ நம்ம இது பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு பேசி முடிச்சாச்சு. இப்போ நம்ம திரும்ப நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து நான் உங்கள் பிக் ஃபேன் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் இது கட் பண்ணிட்டேன். அதை போட்டுக்கலாம், கட் பண்ணிட்டேன். ஓகே, இதில் நம்மளுக்கு காசு வரும். இப்போ ஆமாம் கைஸ், நம்மளோட பிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இல்லை, எனக்கு காசு 5000 ரூபா கிடைக்கவும் மாட்டேங்குது. ஓகே, இதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். நான் வேணால் இந்த அவங்க பேசின சேட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், ஐ எம் யுவர் பிக் ஃபேன் அப்படின்னு நீங்கள் எனக்குள்ள போட்டுக்கிறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் காமிச்சிட்டேன். யுவர் ஃபேன் போட்டுக்கிறாங்க பிக் போடல. அப்படியா? ஸோ போட்டுக்கிறாங்களா, அதே பெரிய விஷயம்.
நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க கைஸ். நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டேன். செகண்ட் ஃப்ளோர் கட்டுறது நல்லா இருக்குது. பேக் வால் எப்படி கட்டுறது? எங்கள் எனக்குள்ள எந்த இதுவுமே இல்லையா? பிளாக் வால்னு போட்டுக்கணும். இல்லை, உங்களுக்கு கிட்டக்க இருக்குது போட்டேன். எனக்கு காசு தேவைப்படுது இப்போ. ஓகே ஓகே, இப்போ நான் போய் காசு தரேன். அதனால நான் வெளியே சுற்றி தர போகிறேன். லவ்லி பாய்ஸ் கேமிங் வீட்டுக்கு போய் தருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இது பண்ண போகிறேன். அவங்க நம்ம ஃபேன் எந்த வீடியோ எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம ஃபேன் வீடியோ காணோம். அவங்க எனக்குலாம் எங்கே இருந்தாங்க, எடுக்கல, எதுவுமே யாரும் எடுக்கலை. என்ட்ரிமேன் இருப்பாங்களோ, எதுவுமே எடுக்கலை. என்ட்ரிமேன் இல்லை. எனக்கு கஷ்டம். அவங்க கேமுக்குள்ளே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே ஓகே, இல்லை அவங்க கேம் மட்டும் வெளில போய்க்கிறாங்க. நம்ம என்ன இன்வைட் பண்ணுவோம். அவங்க என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. நான் இன்வைட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இன்வைட் பண்ணிட்டேன். மீட் பண்ணிட்டே லவ்லி பாய்ஸ். நீ வேணா ஒரு தாட்டி இன்வைட் பண்ணு. நான் பண்ணிட்டேன். அப்படியா? ஓகே குட். காசு இப்போ 13,000 எனக்கு சேர்ந்துருச்சு. எனக்கு அதை விட கொஞ்சம் வேகமாக சேருது. ஓகே, இப்போதான் நான் மேலே உள்ளதே வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த மேலே உள்ள ஃப்ளோருக்கே போகிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம வாங்கி போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராப்பர் வாங்கி போடுங்க என்றைக்குமே. வாவ், இது லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேங்க. வாவ், லிஃப்ட் இருக்குது மேலே. ஸோ நல்லா இருக்குது. ஓ இதுவா? நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த லிஃப்ட்டு. நீ எப்போ பார்த்தா? நீ சொன்னோன்னு தான் பார்க்குறேன். சரி. ஓஹோ, எனக்கே தெரியும். நான் சும்மா அப்படி பார்த்தேன்னா என்னடா செகண்ட் ஃப்ளோரும் பாட்டுக்கு போட்டேன். அதான் நானும் பார்த்தேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. கீழே போகும். இது வழியாக கீழே போக முடியாது கைஸ். ஆமாம், கீழே போக முடியாது தான். இல்லை, அது நம்ம ஃப்ளோர் போக போகிறோம். அது வருமா என்னன்னு சரியா எங்களுக்கும் தெரில. எப்படி இஃப் இட்ஸ் ஏ லோடிங் கம் க்ளோஸ் டு கலெக்டர். காசு அவனு சொல்கிறானுங்க 3000 வரல கட்டி விடுவேன். ஓகே, அந்த இதில் அந்த லிங்க்டு அந்த 2 மடங்கு வேகமாக வர்றது இருந்தால் நல்லா இருக்கேன். இதில் இருக்குதா என்னன்னு தெரியல. இப்போ நம்மள்ட்ட காசு, நம்ம போய் கீழே போய் காசு எடுத்து வரலாம். ஓ, நான் எதுவும் கீழே போகணும்? மேலே இருக்குது மேலே இருக்குது. அவனுக்கு தந்துக்கான்னு சொன்ன மேலே வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம கீழே போயிட்டு அது ஒரு டார்ச்சரு. போயிட்டு வர்ற மாதிரி இருக்கேன். அது நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம்ல, ஈஸியாக இருக்கும்ல. எங்கே அது மேலே தான் இருக்குது. அடுத்தது ஒரு 6000 ரூபா சேர்க்கணும். எங்கம்மாவா? ஆட்டோ கலெக்டர்னு இருக்குது. அது எவ்வளோவா? அந்த ஆட்டோ கலெக்டர் ஏன் வரமாட்டேங்குது எனக்கு? அது தெரியல. ஆட்டோ கலெக்டர் வரமாட்டேங்குது. ஆட்டோ கலெக்டர் எங்கேயுமே போகுது. ஆட்டோ கலெக்டர் வரமாட்டேங்குது கைஸ். 1 மினிட். ஓகே, இப்போ நம்மளுக்கு இப்போ 8000 ரூபா வந்துருச்சு. நம்மளுக்கு 8000 ரூபா வந்துருச்சு. 21,000 இருக்குதுப்பா. நான் எல்லாத்தையும் வாங்கி போட்டுருக்கேன். ட்ராப்பர்ஸ் எல்லாம் ட்ராப்பர்ஸ் தான் வாங்குவேன். நான் ஃபுல் ட்ராப்பர்ஸ் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? முடிக்க போகிறேன்னா நான் முடிச்சிட்டேன். கீழே கொஞ்சம் ஹேட் ஸ்டாண்ட். இங்கே இந்த ஹேட் ஸ்டாண்டாக எனக்கு வேணாம். ட்ராப்பர் மட்டும் தாங்க. 5000 ரூபா வார்த்த ட்ராப்பரு. ஸோ அடுத்த ட்ராப்பருக்கு நம்ம காசு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, நான் இப்போ லாஸ்ட்டு ட்ராப்பர் வரேன். அதுக்கப்புறம் இன்னும் ட்ராப்பர் இருக்குது. இந்த சைடு ஒரு ட்ராப்பர் இருக்குது. நடுவில் இருக்குது சென்டரில். ஓ, 8000 ரூபாவா? நான் 2000 ரூபா நினச்சி 5000 ரூபாவை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இது என்ன ட்ரையல் ரிமூவர் என்னென்னமோ இருக்குதுங்க. ஓகே, ஏதோ ஓரளவு ஓகேன்னு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வாங்கி போட்டால் நம்மளுக்கு அடுத்த லெவல்லாம் கூட்டிகிட்டு போவானோ. நல்லா ஹேட்டி வாங்கியாச்சு. காசு இல்லையா? வழங்கி இருங்களேன். இங்கே வந்து இப்போ என்னமோ
சரிக்காவா ஓகே காசு எவ்வளோக்குன்னு பார்க்க முடியலையே. காசு மேலேயே பார்த்துக்கலாம். இல்லைங்க இந்த ட்ராப்பரில் எவ்வளோக்குன்னு எனக்கு காமிக்க மாட்டேங்குது. எனக்கு காமிக்க மாட்டேங்குது. ஓகே நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். ஏதோ பக்கு போல். ஓகே 6000 ரூபா வந்துக்குது. இந்த 6000 ரூபா எடுத்து மேலே போவோம். நான் தேர்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு வரேன். நானும் தேர்ட் ஃப்ளோர். நான் இடத்துல வால்ஸ் பிளாக் வால்ஸ் மட்டும் வாங்கினேன். அதில் உள்ள எல்லாமே வந்தேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு சரியாக எனக்கு தெரியல. செமையாக இருக்குது. அந்த கத்தி அடிக்க சவுண்ட்லாம் பாருங்க. உங்களுக்கு கேட்டால் ஓகே நல்லா அது. இந்த எல்லாத்தையும் வாங்கிட்டியா? நான் தேர்ட் ஃப்ளோரே ஓப்பன் பண்ணிட்டேன். நான் தேர்ட் ஃப்ளோரை ஓப்பன் பண்ணி தரேன். மறுபடி குயிக் நான் காசு கேட்குறேன் போக இதுக்கு ஒரு 3000 ரூபாவா? இதுக்கு முட்டரம் இல்லை 18,000 ரூபா கிடைக்குது. வாங்கி போடல. 3வது ஃப்ளோர்லேயே வச்சுக்கிறாங்க. எல்லா ஃப்ளோர்லேயும் வைப்பானு பிடிக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு 10,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் கீழே போய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். கரெக்டாக அதே 10,000 வந்தாலும் சேமாக ஆகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம எல்லாம் நம்ம தான். செகண்ட் ரப்பரே வாங்கிட்டேன். நான் செகண்ட் ரப்பரை முடிச்சிட்டேன். இப்போ தேர்ட் ரப்பர் காசு இல்லை. 9,000 ரூபா. ஓகே எடுத்துக்கலாம். வாங்கிட்டேன். எடுத்துட்டு இப்போ எத்தனை ரூபா போகலாம்? ஓகே ரொம்ப காய்ச்சல். ஓகே கட்டியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10,000 ரூபா ராம். 10,000 ரூபா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாட்டை நம்ம முடிச்சிக்கலாம். என்ன இந்த 3வது ஃப்ளோர் முடிஞ்சாலும் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டை முடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து செகண்ட் பார்ட் வேணுமான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம போடலாம். 20,000 ரூபா வேண்டாம், 14,000 ரூபா வேண்டாக்குது. 11,000 போ ரொம்ப காசு அதிகமாக கேட்குறானுங்க. மனசே கேட்க மாட்டேங்குது. உனக்கு கேட்குற காசுலாம் பார்க்கணுமா? ஹார்ட் அட்டாக் வருது அந்தளவுக்கு கேட்குறானோ. ஆமாம் காய்ஸ். இந்த இப்போ ஒரு 20,000 இந்த தேர்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சோன்னே நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சிடலாம். மேலே போகும்ல அந்த இதை முடிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சிடலாம். செகண்ட் பார்ட்டில் மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஆமாம் காய்ஸ். அதனால் நீங்கள் பெரிய வீடியோ போட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால தான். ஓகே 2,000 ரூபா தான் இருக்குது. வேகமாக தாங்கடா. எனக்கு வேகமாக வருது காசு ரேட்டு. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது, என்னன்னு தெரியல. எல்லாத்துக்குமே நான் கோல்டன் போட்டேன். இதுலேருந்து 800 per second, 700, இது 600, இது 500. ஓகே பரவாயில்லை. இது சேவ் பண்ணி வைக்க முடியுமா? நான் சேவ் சரியாக தரலையே. அது சேவ் பண்ணலாமா? ஆனால் சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இது பெரிய பில்டிங். ஸோ அதனால் சேவ் பண்ணலாம். சேவில் இல்லைன்னா அந்த பாட்டு வராது. சேவில் இருந்தாங்கன்னா போடுறோம் நாங்கள். ஏன் காய்ஸ். ஓகே அடுத்து ஒரு 25,000 எடுத்து அந்த மாட்டு. ஏன்னா எதுக்குன்னு எனக்குமே தெரில. இதுலேருந்து காசு வருதுங்க அந்த சென்டரில் 3வது ஃப்ளோரில். எனக்கு இது தெரியாது. ஏன்னா நான் இப்போ தான் கட்டுறேன். ஸோ அதனால் கட்டி முடிச்சு இருக்கிறாரு. கத்தி இருக்கிறாரு. செகண்ட் இது வாங்கிட்டேன். இதில் எனக்கு 100 ரூபா கிடைக்குது. இதுலேயும் அதே 100 ரூபா கிடைக்குது. ஓகே எதுவுமே உனக்கு ஃப்ரீயாக தர மாட்டேறானுங்க. கீழே ஆனால் கத்தியாக வச்சுக்கிறானுங்க. கீழே ஏதாவது காசு கீழே போடுற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ நம்ம காசு எடுத்து கொடுக்கலாம். கன் வாங்கிட்டியோ? எவ்வளோ? 40,000. நம்மள்ட்ட 1 lakh சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம அந்த 1 lakh முடிச்சிட்டோம். 1 lakhா? ஆமாம், எனக்கு அது கூட சரி. மொத்தத்தையும் முடிச்சுட்டு அந்த காசு ஒன்றுமே இல்லை, 1 ரூபா கூட இல்லை. வெறும் 19,000 ரூபா தான் இருக்குது. ஓகே
இன்னும் நம்ம ஐ திங்க் இதில் 10 ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 3வது ஃப்ளோருக்கு வந்துக்கிறதுனால 30% காமிக்குது. என்கிட்ட 1 லேக் சேர்ந்து ஒரு 25 நானும் கண் வாங்கிட்டேன். என்ன கைஸ் ட்ரெஸ்ஸு தரானோ யார் இதுக்கு வச்சு பாம்பு போச்சா செத்துதான் ஓ என்ன பாரு பார்க்க முடியாது ரொக உடம்பு நில்றி ஒரு இடத்துல இங்கிட்டு வாடி. அடி சரி ப்ளீஸ் டி ஒன்று வந்துக்கிட்டுடி. அது என்ன வியூவர்ஸு காமிச்சு போண்டி. இங்கிட்டு வா, அந்த காசு பக்கத்தில் வா. ஏன் பாபா நில்லு. ஸோ அடியா எதுக்கு எனக்கு பாம்பு விட போற பாமுட்டால் ஒன்றா வந்துட்டு இந்த பாரு புதுசாக காமிச்சிடானு பாரு அடியா தெரியுதா? ஏன்டி ஆடுறா? அம்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். இன்னும் வந்துட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு ரெட் கலர் வருது. சுற்றிட்டியானு முடிச்சுட்டா அங்கே ஒரு ரெட் கலரில் வந்துச்சு. அது நீங்கள் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அது. இறக்கி விட்டணும். நீ என்ன வேணால் சுற்றி பாரு. அந்த ரெட் கலர் ஃப்ளோர் வரைக்கும் மட்டும்தான் போக முடியுது. தேர்ட் ஃப்ளோருக்கு இன்னும் வாங்கலை போயிருக்கு. ஆமாம் எனக்கும் அது காமிக்கல. இல்லையான்னு இல்லை தெரியல guys. ஆமாம் முடிய 2 லேக். ஓகே கைஸ் நம்ம இப்போ 4th ஃப்ளோர் வந்தாச்சு. நான் 2 லேக் இன்னும் 4th ஃப்ளோர் போய்க்கியா? ஆமாம் நான் 4th ஃப்ளோர் வால் மட்டும் வாங்கிட்டேன். வாலியை வாங்கினா வால் கிடையாது மேலே ஒரு இது லேடர் மட்டும் வாங்கினா லேசர் கிடையாது மேலே இருந்தா லேடர் வாங்கு. நான் கிங் கிப்பர். ஓகே கைஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆமாம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சின்ன பையனுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க guys. ஓகே கைஸ் பாய் 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 பாய்.